உணர்ச்சிகள் 8. நகை, அழுகை, இழிவருள், மறுக்கை, அச்சம், அவா, வெகுளியோடு உவகை. அம்பாள் 8. நவரசமும், அதுதான் உணர்ச்சி ரசம். எப்பவுமே நாங்கள் உங்களோட ஒரு ஸ்டெப்பு மேலேன்னு பொய் சொல்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கிறது ஒரு மொழி. புலன்களால் அறிவதும் மனதால் அறிவதும். வெறும் புலன்களால் மட்டும் அறியாமல் நான் என்னவும் செய்கிறேன், மனதாலையும் அறிகிறேன். மனதால் அறிஞ்சு நான் என்னை கொண்டாடிட்டு போகிறேன்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக, நான் என்னை மகிழ்ச்சி ஆக்கிட்டு போகிறேன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை பேச்சாளர்கள், இத்தனை எழுத்து, இத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒத்துப்பீங்களா? புனித நூல்கள்ன்ற பேரில் நீங்கள் என்ன ஆகிறீங்க? உணர்ச்சியோட உச்சக்கட்டம் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தியமாக ஆகிறான். அறிவோட உச்சக்கட்டம் என்ன ஆகிறான்னா தற்கொலைக்கு போயிடறான். நினைச்சபடி யாரா தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்னு கேட்டியானா அறிவு அதிகமாகும். வாங்கின கற்று கொடுக்கல, உனக்கெல்லாம் அறிவுக்கு தான் கேட்குறான். பணம் தான் கேட்கணுமா, அறிவு தான் கேட்கணுமா? பிறக்கிற அத்தனை பேரும் சாவறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் அறிவு தான். கற்றுக்கு தான் சரின்றான் ஒவ்வொரு மாங்காவும். எங்கன்னா உன்னை புக்கை பச்சிடுறானா, ஏம் நம்பருன்றானா, அந்த அது அது அதுன்றானா, இதில் வந்து இந்த கிரந்தத்தில் இது சொல்லிதுன்றானா, இந்த வீதிகாசத்தில் இப்படி சொல்லிதுன்றானா, இந்த புக் அப்படி சொல்லுதுன்றானா, இந்த நேம் ஆஃப் காட் அப்படின்றானா, கடவுள் ஒருத்தக்கிட்ட பேசிட்டானா. என் பாடு என்னாச்சு? நான் குரங்கு தான், ஆனால் அறிவுள்ள குரங்கு. நான் யார் தான்? என் மிருக உணர்வுகளை நான் கொண்டாட தான் வந்துக்கிறேன். ஆனால் அறிவு எதுக்கு தான் குத்துக்கிறாங்கன்னா என்னை கொண்டாடுறதுக்கு தான் குத்துக்கிறாங்க. நான் சிரிக்க, நான் அழ, நான் கோவப்பட, இதுக்கு தான் எனக்கு அறிவு வேணும். எதுக்கு எனக்கு அறிவு வேணா? எவன் பேச்சுனா கேட்டு அதே மாதிரி நடக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணா? அது ரோபோ செய்யும். அறிவு எதுக்கு? வேலைக்காரன் நாய் அது. அது என்ன? இது வேலைக்காரன். அறிவு யாரு? வேலைக்காரன். எவனா சொன்னால் நீங்கள் வேலைக்காரன் எஜமான் ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அறிவை உங்களுக்கு எஜமான் ஆகிட்டு நீங்கள் என்ன? நீங்கள் ஒளிஞ்சிக்கு நீங்கள் ஓடி போய் புத்தர் பின்னாடி பண்ணி நீங்கள் உங்கள் முகம் எங்க? புத்தர் முகத்தை காட்டுறீங்க எங்கேயா? அவன் பேசு. பட்டடிக்கிறதுனாலையோ, நாமம் போகிறதுனாலையோ, கொட்டை போகிறதுனாலையோ, இன்னும் பிற மத வேஷங்களை போகிறதுனாலையோ நீ ஆயிடுவியா? இது அறிவுனால வந்த தந்திரம் இல்லையா? அது எதை மதிக்கல? நீ யாரை மதிக்கல? யார் முகத்துக்கு பின்னாடி நிற்க பார்க்குற? உன் சுயமுகம் எங்கடா? நீ யாரு? நீ யாரை கேட்கவே இல்லை. உன்னை பார்த்து ஒரு முறைனா நீ யாருன்னு கேட்டியா? யாரோட அடையாளமாக போகிற? மானக்கெட்ட பொழுது போகிறேன். உனக்கு என்னத்துக்கு அறிவுன்னு கேட்குறேன் நான். அறிவு எதுக்கு இருக்குண்ணா? நாயை விட, சிங்கத்தை விட, புலியை விட, மற்ற விலங்குகளை விட நான் எப்படி வாழணும்? நீ எப்படி வாழ்ற? துக்கப்படுறன்ற, கஷ்டப்படுறன்ற, கர்மா குர்மான்னுகிற. இயற்கையின் ஒழுக்கம் உணர்ச்சியோடு இருப்பது. உணர்ச்சியோடு இருக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். உணர்ச்சியை கொண்டாடவே நமக்கு மேலோங்கி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவை உணர்ச்சியை கொண்டாடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அறிவு வளர்ந்து உணர்ச்சியை நாசம் செய்து உணர்ச்சியை சிதைக்கும் பொழுது பாவம் மனிதன் பைத்தியக்காரனாக திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை சாலையை பாருங்கள். வேக வேகமாய் மனிதர்கள் பைத்தியக்காரத்தனமாய் ஓடிக்கொண்டிருப்பதை பாருங்கள். அவர்களுக்கு நிதானத்தையோ அல்லது அன்பையோ அல்லது உண்மையோ புரிந்து கொள்ளும் தகுதி கூட இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். உணர்ச்சி செத்த மனிதர்களாய், அறிவு மிகுந்த அசிங்கங்களாய், இயந்திர மனிதனாய் மாறிப்போன இந்த சமூகத்தில் ஒருமுறை உங்களால் உணர்ச்சியில் நிரப்பப்படுத்த முடியுமானால் நீங்கள் நன்றியுள்ள ஒரு ஜீவிதத்தை சந்திக்கலாம். உன் உணர்வுகளை கொண்டாடினா அப்டேட் ஆகுவ. வாழ்க்கை இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக என்ன பண்ணலாம்? போகலாம். சாவ வேணாம். என்ன பண்ணலாம்? போகலாம். இல்லைன்னா சாவு தாண்டி. எவ்வளோ தூரம் நீ அறிவாளிக்கிறியா அவ்வளோ தூரம் உனக்கு என்ன தான்? நான் கடவுளாகவே இருக்கிறேன், நான் அதுவாகவே இருக்கிறேன், நான் பெரிய ஆள், 4 பேர் உதவி பண்ணுகிறேன். நீ எதை பண்ணாலும் என்ன கிடையாது. உன்னை கொண்டாடாத நீ யார் கிடையாது.